சமீபத்தில் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி பாஜகவும் அதிமுகவும் பலவிதமான கருத்துக்கள் மோதல் கருத்துக்கள்லாம் வந்தது. 2026 இந்த பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு, இங்க வந்த மதம் மோதல்கள் உருவாகும். அது எப்படி நிதி கொடுக்காம இருக்கிறது, தமிழ்நாட்டு அதிகாரங்கள் எப்படிங்கிறது எப்படி பண்ணுது, நீட்டு போன்ற விஷயங்கள் எப்படி திணிக்குது, கவர்னர் போன்ற ஆட்களை வச்சு எப்படி நிர்வாகத்தை முடக்குது, அதை மீறி நீங்கள் ஊழல், இந்த துணைவேந்தர் நியமனத்தில் ஊழல் நடந்ததுன்னா அரசாங்கத்தோட பேர் கெட்டு போகுது. அவ்வளோதானே சார். மும்மொழி படிக்கலாம், கல்வியை அரசு பள்ளி மாணவர்களும் படிக்க கூடாது, கல்வியை பிசினஸா பண்றவங்க நடத்தினா வசதி இருக்கிறவங்க போய் படிக்கிறாங்க. இது நீட்டை ஒழிக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். நீங்க 1 கோடி சிக்னேச்சர் என்ன 10 கோடி சிக்னேச்சர் வாங்கி கொடுத்தாலும் நீட்டு ஒழியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகளம் பகுதியில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் சந்திப்ப வாருங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், அதிமுக பாஜக கூட்டணி பார்த்து திமுக கூட்டணியை பயப்படுறாங்க, அலறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இது அதிமுக பாஜக கூட்டணி மட்டும் இல்லை, அது கூட பாமக தேமுதிகலாம் சேர்ந்தா கொஞ்சம் பலமுள்ள கூட்டணியாக மாறும். அப்போ டஃப்பான ஒரு ஃபைட் இருக்குன்றதுனால கொஞ்சம் அவங்க பயப்படுறாங்கன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது தகாத கூட்டணி அப்படிலாம் சொல்கிறாங்களா சார்? அது வழக்கம் தானே உங்களுக்கு. இப்போது திமுக காங்கிரஸ் வந்து கூட நட்புனாங்க, அப்புறம் சேர்ந்தாங்க. அப்போது அதிமுக எல்லாம் விமர்சிக்கலையா? அதே மாதிரி இவங்களுக்குள்ளே இப்போ இடைப்பட்ட காலத்தில் நிறைய பேச்சுவார்த்தை நடந்தது. அண்ணாமலை நிறையா பேசினார், இவங்க நிறையா பேசிட்டாங்க. அது திமுக இப்போ விமர்சிக்க வேண்டிய காலம். அது யூஸ்வலாக நடக்கிறது தான். ஆனால் இந்த கூட்டணிகள்லாம் வந்து எடப்பாடி சொன்ன மாதிரி கொள்கையை பார்த்து அமையிறது இல்லை. அது அந்தந்த நேரத்துக்கு எது வின் பண்ண வாய்ப்பு இருக்கோ அந்த கட்சியோட கூட்டணி சேர்றது தான், வேறு ஒன்றும் கிடையாது. அது திமுகவுக்கு அது விதிவிலக்கு கிடையாது. திமுகவில் இருக்கிற கட்சிகள் எல்லாத்துக்குமே வந்து கருத்து ஒற்றுமை இருக்கான்னா பல விஷயங்கள் இருக்காது. அவங்க இருக்காங்க இல்லையா? இங்கே வந்து சமீபத்தில் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி பாஜகவும் அதிமுகவும் பலவிதமான கருத்துக்கள் மோதல் கருத்துக்கள்லாம் வந்தது. அது இப்போ உங்களுக்கு சொல்லி காட்டுறது ஈஸியாக இருக்கு, அவ்வளோ. அதுதான். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி உருவாகிறதுக்கு முன்ன ஜெயலலிதா எப்படி 2014 எனக்கு எதிரியே இல்லைன்னு மாதிரி சொன்ன மாதிரி திரு ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் 200 தொகுதிகள் வெற்றி பெறுவோன்ற அந்த கனவு செஞ்சு போதா? நீங்கள் சொல்லிங்க இந்த கூட்டணி டஃப்பாக இவங்களாம் அமைஞ்ச பிறகு 2 கூட்டணியுமே டஃப்ன்றீங்க இருக்கும். அப்போது அந்த பாயிண்ட் வரும்பொழுது ஈவன் ஐ எக்ஸ்பெக்ட் நடிகர் விஜய் அண்ட் ஈவன் சீமான் கூட தனியாக நின்னாங்கன்னா ரொம்ப போராக ஷைன் பண்ணுவாங்க, போராக தான் ஓட்டு வாங்குவாங்க. ஸோ நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா வந்து கண்ணுக்கு எதிரிகளே இல்லை அப்படிலாம் வந்து ஜெயலலிதா சொன்னாங்க. அது ஆணவத்தின் வெளிப்பாடுன்னு திமுக காங்கிரஸ் அப்போ எல்லாமே தனித்தனியாக அஃப்கோர்ஸ் அந்த எலெக்ஷனில் ஒன்றா நின்னாங்க, அதுக்கு முன்னாடி தனியாக நின்னாங்க. பட் இருந்தாலுமே வந்து அவங்க வந்து அவங்க கான்ஃபிடென்ஸில் சொன்னாங்க வச்சுக்கலாம். அதையே வந்து ஆணவம் சொன்னவங்களும் உண்டு நிறைய பேர். ஆமாம். ஆனால் அவங்க ஜெயிச்சாங்கன்றது பாயிண்டாங்க ஆக்சுவலாக. ஸோ இவர் வந்து இப்போ சொல்லியிருக்காரு 200 இடங்கள். எப்படி சொல்கிறாங்கன்னா பார்லிமெண்ட் தேர்தலில் வெற்றி பெற்ற அந்த பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் அதிகமான, அதாவது 231 தொகுதியில் அதிகமான இடம் வச்சு அவங்க சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்த எலெக்ஷன் ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன், இது வந்து சட்டமன்ற எலெக்ஷன். இதில் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு மனோபாவம் இருக்கும். அந்த மனோபாவம் எவ்வளோ தூரம் இருக்கும், அது ஆளுங்கட்சி எப்படி சமாளிக்கிறாங்க, அதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கணும். திமுக கூட்டணி வந்து இதுவரையும் வந்து கட்டுக்கோப்பாக இருக்குது, அதில் எந்த விதமான பிரேக்கும் கிடையாது. அவங்க பெண்களுக்கு பல விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காங்க, அந்த ஓட் பேங்க் அவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் அதிமுக பாஜக தேமுதிக பாமக கூட்டணி அமைஞ்சதுன்னா அவங்க டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் 200 இடங்கள் வந்து ஒரு எண்ணிக்கை, ஒரு நம்பிக்கை தான் நான் பார்க்குறேனே தவிர அது ஆக்சுவலாக வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் சொல்ல முடியும். தேர்தல் நெருங்கும் பொழுது அந்த சூழலை வச்சு கூட சொல்லலாம். சார், நீங்கள் சொல்கிறீங்க பெண்களுக்கு கொடுத்த உரிமை தொகை, இலவச பஸ் பயணம் பெண்களுக்கு, இப்படிலாம் சமூக நலத்திட்டங்கள் இருக்குது. அப்படி இருந்தும் இப்போ வந்து பாஜக என்ற எதிர்ப்பு ஆயத்தை இன்னும் கூர் செய்வாங்க. அது எத்தனை வாட்டி சார் அது பலன் கொடுக்கும்? 2014 பலன் கொடுத்தது, 2019 பலன் கொடுத்தது, 2024 பலன் கொடுத்தது. அப்படி இருக்கு. ஆனால் 2024 கூட பாஜக பெரிய கூட்டணி இல்லாமல் 18% இருந்திருக்கு. அப்படி இருக்கப்ப 2026 இந்த பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு, இங்கே வந்த மதம் மோதல்கள் உருவாகும்,
அப்படி இதெல்லாம் எடுபடுவது வாய்ப்பு இல்லை இல்லை. ஆக்சுவலாக பாஜகவோட எதிர்ப்பு அல்லது மத்திய அரசோட எதிர்ப்புன்றது வெறும் இந்த ஜனாதிபதி எதிர்ப்பு அதில் மட்டும் கட்டமைக்கப்படலை. அது நிதி கொடுக்காத விஷயங்கள்லேருந்து, இந்திய திணிக்கிற மும்மொழி கொள்கை விஷயங்கள்லேருந்து, கவர்னர் இங்கே எதேச்சிகாரம் பண்ணுறதுலேருந்து, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மறுவரையறை போன்ற விஷயங்களை தமிழகம் பாதிக்கப்படுற ஒரு சூழல் இருக்கிற அந்த நிலைமையில் இதெல்லாம் தான் மத்திய அரசுக்கு எதிரான ஒரு போக்கை இங்கே பார்க்கலாமே தவிர, நீங்கள் சொல்கிற சனாதனம் திராவிட ஐடியாலஜிக்கும் பிஜேபி இந்துத்துவ ஐடியாலஜிக்கும் ஒரு மோதல் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் பாஜக எதிர்ப்புன்றது தமிழ்நாட்டில் ஏன் இருக்குன்னா, மத்திய அரசோட பாலிசி டுவோர்ட்ஸ் தமிழ்நாடு அது எப்படி நிதி கொடுக்காமல் இருக்கிறது, தமிழ்நாட்டு அதிகாரங்கள் எப்படிங்கிறது எப்படி பண்ணுது, நீட்டு போன்ற விஷயங்கள் எப்படி திணிக்குது, கவர்னர் போன்ற ஆட்களை வச்சு எப்படி நிர்வாகத்தை முடக்குது. அதனால தான் இப்போது கவர்னர் விஷயத்தில் கோர்ட்டுக்கு போய் ஒரு தீர்ப்பு வாங்கியிருக்காங்க அவங்க ஆக்சுவலாக. இதுதான் பாஜக கிட்ட எதிர்க்க பேசுற விஷயங்களா இருக்கு. இல்ல, இப்ப கவர்னருக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் பெற்ற தீர்ப்பு வச்சு எத்தனை நாளைக்கு சார் கதை ஓட்ட முடியும்? இன்னும் ஒரு மாசம் ஓட்ட முடியுமா? இல்ல, இது மைல்ஸ்டோன் ஜட்ஜ்மெண்ட்டுங்க. இது இல்ல இந்தியா இல்ல நாட்டுக்கு ஒரு மைல்ஸ்டோன், முக்கியமான தீர்ப்பு. ஆமா, கேசவானந்த பாரதி இப்பயும் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ இது மைல்ஸ்டோன், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இந்த தீர்ப்பால பெற்ற பலன் ஆளுகின்ற அரசுக்கு ஊழல் செய்வதற்கு தானே அறிகுறி அமுகம். இல்லை, ஊழல் செஞ்சால் அதோட விளைவுகளை அவங்க அனுபவிப்பாங்க. இதில் பாயிண்ட் என்னென்னா, கவர்னர் தேவையில்லாமல் மசோதாக்களை நிலுவையில் வைத்துவிட்டு தன்னுடைய அதிகாரத்தை ஒழுங்காக பயன்படுத்தாத இருந்தபோது சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு அவருடைய அதிகாரத்தை சுட்டி காட்டி அவங்க அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மசோதாவை பாஸ் பண்ணியிருக்காங்க. ஜனாதிபதிக்கே டைம் லிமிட்டை செட் பண்ணிட்டாங்க. இது இந்திய பாராளுமன்ற ஜனநாயகம் இல்லை இந்த வரலாறு, ஜனநாயக வரலாறுலேயே ஒரு பெரிய முக்கியமான திருப்பம் இது ஆக்சுவலாக. ஆனால் இது ஒரு பெரிய வெற்றி பெற்றுட்டோன்ட்டு ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு செய்கிற விஷயங்களில் அவங்க ஏதாவது கோட்டை விட்டாங்கனாலோ, இல்லை ஊழல் செஞ்சாங்கன்னாலோ, இல்லை ஊழல் குற்றச்சாட்டில் மாட்டினாங்கன்னாலோ அவங்க நிச்சயமாக எதிர்கட்சிகள் அதை பற்றி ஒரு பெரிய பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஏற்கனவே பள்ளி கல்வித்துறையை சமச்சீர் கல்வி சீரழிச்சிட்டாங்க. இப்ப உயர்கல்வியில இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு இனி ஆளுகின்ற அரசினுடைய முதல்வர் தான் வேந்தர் பல்கலைக்கழகம். அப்படி இருக்கிறப்ப அங்க சுத்தமாக, நியாயமாக, தர்மமாக, எந்தவித கெடுபடி இல்லாமல் பொட்டி வாங்காமல் போஸ்டிங் உருவாக்குவாங்களா? அது துணை வேந்தார்கள்ல. இப்போது கவர்னர் ஒரு ஆர்எஸ்எஸ் மைண்டோடு இருக்கார், பிஜேபி மைண்டோடு இருக்காருன்றது தான் திமுகவுடைய குற்றச்சாட்டு. அவர் வேந்தராக இருக்கும்பொழுது அவர் போட்ட பல்கலைக்கழகங்களில் துணை வேந்தர்கள்லாம் காசு வாங்கின்னு போட்டாரோ இல்லையோ தெரியாது. ஆனால் பெரும்பாலும் அவங்க ஒரு ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி அந்த சித்தாந்த ரீதியில் அவங்களுக்கு வேண்டியவங்கள போடுவாங்க, பெரும்பாலும் போட்டிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு திராவிட சித்தாந்தத்துக்கு ஏற்ற ஆளுங்களை போடுவாங்கன்னா அதையும் போடுவாங்க, காசு வாங்கிட்டு போடுறாங்க வச்சுக்கோங்க. ஏன்னா ஏடிஎம்கே ஆட்சியில் கோயம்புத்தூர் பாரதியார் பல்கலைக்கழகம், அப்புறம் அம்பேத்கர் யூனிவர்சிட்டி, வணங்காமுடி, அங்கே இன்னொருத்தர் அவர் பேர் மறந்து போச்சு, எல்லாருமே ஊழல் வழக்குகளை மாட்டினாங்க ஏடிஎம்கே ஆட்சியில். இப்போ அந்த மாதிரியான ஒரு நிலைமை இவர் வேந்தராக வந்தப்போ அப்போவும் கவர்னர் தான் வேந்தர் ஏடிஎம்கே ஆட்சியில். ஆனால் துணைவேந்தர் போடுறதுல அரசாங்கத்துக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் இருந்தது. அந்த வாய்ஸை வச்சு ஜெயலலிதா காலத்தில் நிறைய பேரை போட்டாங்க. பாதி பேர் ஊழல் பண்ணாங்க அதில் ஆக்சுவலா. அப்போ வேந்தர் கவர்னர் தான். இந்த கவர்னர் வேற திமுக ஆட்சியில இது நடந்தது இல்லையா? நான் சொல்றது வணங்காமுடி போன்றவர்கள். ஆமா, அதிமுக ஆட்சியில யூனிவர்சிட்டி, ஆமா, கோவை பாரதியார் யூனிவர்சிட்டி, இதெல்லாம். ஆமா ஆமா. இப்போ இவங்க ஒரு பணம் வாங்கிட்டு போடுறாங்க, இல்லை அந்த வர துணைவேந்தர் நிறைய சம்பாதிக்கிறாரு, பின்னாடி விஜிலன்ஸ் கேஸ்ல மாட்டிக்கிறாரு, இல்லை என்போர்ஸ்மெண்ட்ல மாட்டிக்கிறாரு வச்சுக்கோங்க. அப்போ அவர்கிட்ட பணத்தை பிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போது பணத்தை வாங்கிட்டு நீங்கள் ஒருத்தரை போட்டிங்கனாலே விஷயம் வெளில வந்துடும் சார். நீங்கள் நியாயமாக போட்டிங்கன்னா விஷயம் அவ்வளோ தூரம் அரசாங்கத்தோட பேர் கெட்டு போகாது. பணம் வாங்கிட்டு போடுற வீசியை நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் எந்த நோக்கத்துக்காக இந்த வேந்தரை நீங்கள் மாற்றினீங்களோ அந்த நோக்கம் அடிபட்டு போயிடும். அதனால் நீங்கள் கூடிய மட்டும் ஒழுங்காக இருக்கணும் தான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. அதை மீறி நீங்கள் ஊழல், இந்த துணைவேந்தர் நியமனத்தில் ஊழல் நடந்ததுன்னா அரசாங்கத்தோட பேர் கெட்டு போகுது, அவ்வளோதானே. கெட்டு போச்சுன்னா உங்களுக்கு எதிராக இருப்பாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு கட்சி ஆளுகின்ற அரசு வரப்ப அந்த கட்சியை சேர்ந்தவங்க ஜுடிஷியலில் இந்த பிபிலாம் போடுவாங்க. அதே மாதிரி நிலைமை இனி விசி
துணைவேந்தர்களுக்கு அப்படி ஒரு நிலைமை உருவாங்கல்ல? சார், இந்த சட்டம் இப்படியே இப்போ சுப்ரீம் கோர்ட் பாஸ் பண்ண மசோதா இப்போ சட்டமாயிருக்கு. இந்த சட்டம் வந்து எந்த விதமான ஃபர்தராக மத்திய அரசு ரிவிஷன் பெட்டிஷன் போய் ஏதாவது பிரச்சனை வராத இதே போச்சு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த அரசாங்கத்துக்கு அந்த அதிகாரம் இருக்கும், துணைவேந்தர் போடுற அதிகாரம் இருக்கும். அது போடுற துணைவேந்தர்கள் நிச்சயமாக வந்து ஒரு திராவிட இயக்க சம்பந்தப்பட்ட அந்த திராவிட சிந்தனையுடையவங்கள போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல போட்டு இருக்காங்க. இல்ல வாய்ப்புகள் இல்ல மதிமுகவிலிருந்து வந்த சபாபதி மோகன் திமுக வந்த உடனே மனோன்மணி சுந்தரம் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆக்குனாங்க. நம்ம இவங்க இருக்காருல்ல, நம்ம PH பாண்டியனோட ஒய்ஃப் சிந்தியா பாண்டியனை மணியத்துக்கு போட்டாங்க. ஆமா, ஏடிஎம்கே தானே அவரு. ஆமா, ஜெயலலிதா தான் போட்டாங்க. இல்ல இவங்க அதை உருவாக்கி கொடுத்தாங்க, அதை அவங்க பின்பற்றினாங்க. நான் என்ன சொல்றேன், அது மாதிரி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அங்க ஊழல் நடக்குமா அப்படின்றது முக்கியமான விஷயம். ஊழல் நடந்தால் இந்த அரசாங்கத்தை பேர் கெட்டு போகும். பணம் வாங்கிட்டு போடுவான், கட்சிக்காரனை போடுவான், கட்சி சிந்தனையுடனே போடுவான், திராவிட சிந்தனையுடனே போடுவான். ஆனால் அதே சமயம் ஊழல் பணம் வாங்கிட்டு ஒருத்தனை போடுவான்னா அது சீக்கிரம் கூட்டு வெளிப்பட்டுரும், அரசாங்கம் மாட்டிக்கும். சார், இப்போ வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து நீட்டுக்கு எதிராக நாங்கள் ரத்து செய்யும், அது எங்களுக்கு தெரியும், அதுக்கான சூத்திரம் தெரியும், மந்திரம் தெரியும். இப்போ வந்து திருப்பியும் நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறோம், எல்லாமே கைவிட்டு போச்சு. அப்புறமா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இது விவாதித்தா அது அதிமுக கலந்துக்கல. நீட்டில் விலக்கு பெற்றுருவாங்களா? அதுக்கான சாத்தியம் ரொம்ப ரொம்ப குறைவு சார். அதாவது இவங்க வந்து 21 தேர்தலில் திமுக வந்து நீட் பற்றின விஷயத்தை நாங்கள் வந்து முயற்சி பண்ணி பார்ப்போம்னு சொல்லியிருக்கலாம். அவங்களுக்கு தெரியும் மத்திய அரசும் நீட்டுக்கு ஆதரவாக இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டும் நீட்டுக்கு ஆதரவாக இருக்குது. அதற்கான சட்டத்தை வந்து 2019 ஏற்றிட்டாங்க. அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் நீட் நடக்குது ஆக்சுவலாக. ஸோ இதை வந்து நீட்டை ஒழிக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். நீங்கள் 1 கோடி சிக்னேச்சர் என்ன 10 கோடி சிக்னேச்சர் வாங்கி கொடுத்தாலும் நீட்டு ஒழியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா வந்து நீங்கள் அந்த 21 தேர்தலில் உதயநிதி போன்றவர்கள் திமுக வந்து ஜெயிச்சிருக்கோம். இந்த நீட்டை பற்றின வாக்குறுதி கொடுக்காட்டி கூட திமுக ஜெயிச்சிருக்கோம். நீங்கள் நீட்டை பற்றி எக்ஸ்ட்ராவாக போயிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, எங்களுக்கு அது தெரியும் நாங்கள் அது பண்ணிடுவோம் இது பண்ணிடுவோன்ட்டு நீங்கள் வந்து வாக்குறுதி கொடுத்தீங்க. 19 தேர்தலையும் கொடுத்தீங்க, 21 தேர்தலையும் கொடுத்தீங்க. அது வந்து உங்களால் நீட் முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். அன்லஸ் இந்தியா கூட்டணி 19 ஆட்சிக்கு வந்ததுன்னா பண்ணியிருக்கலாம், ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். இனிமேல் நீங்கள் 29 இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது வரத்துக்கான சாத்தியம் நமக்கு இப்போ இருக்கிற மாதிரி சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் 21 கொடுத்த வாக்குறுதி வந்து நீங்கள் இந்த விஷயத்தில் இருக்கிற கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சு நீங்கள் கொடுத்த மாதிரி தெரியல, ஓட்டு வாங்குறதுக்காக நீங்கள் அள்ளி விட்ட மாதிரி தெரியல ஆக்சுவலாக. அதனால் அதை கொஞ்சம் யோசிச்சு வாக்குறுதியை கொடுத்துருக்கலான்றது என்னுடைய கருத்து. இப்போ நீங்கள் அந்த மாதிரி வாக்குறுதியை கொடுத்த பிறகு எதிர்கட்சிகள் அதை கேட்காது இருக்க மாட்டாங்க. நீங்கள் தானே மந்திரம் தெரியும், நீங்கள் தந்திரம் தெரியும், நீங்கள் அப்போ பண்ண வேண்டியதானேன்ட்டு. ஆனால் அதில் இவ்வளோ பிரச்சனை உள்ளே இருக்குன்றது அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அது இப்போ கொடுத்த வாக்குறுதி வந்து கொஞ்சம் அதிகபட்சமான வாக்குறுதி, அது இப்போ கொடுத்துட்டு மாட்டின்னு திட்டாங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து திடீர்னு அண்ணா சொல்லுவார்ல, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. இப்போ அந்த கொள்கையை எடுத்திருக்காங்களே, அதுக்கு ஒரு 52 வருஷம் அப்புறமா இப்போ திடீர்னு ஏன் அது ஞானோதயம்? ஏன் ஞானோதயம் கிடையாது சார். இவங்க மத்தியில் 18 வருஷத்துல ஆட்சியில் இருந்து, அதுவும் 2004 அமைந்த UP1 காங்கிரஸ் கூட்டணியில் நீங்க பெரிய இது இருந்து உங்களுக்கு தேவையான இலாக்குகளை எல்லாம் பெற்று வாங்கினீங்க. அப்படி இருக்கிறப்ப அப்பயே இது பெற்றுவாங்களே? இல்லை, அதாவது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து மக்களை திசை திருப்பத்துக்கு வந்து கருணாநிதி வந்து ராஜமன்னார் கமிட்டி அப்பாயின் பண்ணார். அப்போது மத்திய அரசு வந்து நாணயம், டிஃபென்ஸு, வெளியுறவு போன்ற விஷயங்களை மட்டும் வச்சுன்னு மற்றதெல்லாம் மாநிலத்துக்கு கொடுக்கணும், 356 எடுக்கணும் போன்ற பல விஷயங்கள்லாம் இருந்தது. ஏன்னா 356 வச்சு ஆட்சியை பல தடவை கலைச்சாங்க. அப்புறம் கவர்னர் போஸ்ட்டை பற்றி அவருடைய அதிகாரங்கள் பற்றின விஷயங்கள்லாம் சஜஸ்ட் பண்ணாங்க. ஆனால் அது எதுவுமே நடக்கலை. அப்புறம் சர்க்காரிய கமிஷன் வந்தது, அதுக்கப்புறம் பூஞ்சி கமிஷன் வந்தது. இதோட ரெக்கமெண்டேஷன்ஸ் ஒன்றுமே வந்து மத்தியில் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலுமே அவங்க அதிகாரத்தை இழக்கிறது விரும்பலை, அதிகாரத்தை குவிக்கிறது தான் விரும்புகிறாங்களே தவிர எடுக்கிறத விரும்பலை, கொடுக்கறத விரும்பலை. அப்போது இவங்க அது இருந்தபோது ராஜமன்னார் கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸோ இல்லை வந்து 76 டிசம்பரில் திமுக ஆட்சி அப்போ இல்லை, கலைஞ்சிடுது. 76 டிசம்பரில் கல்வியை வந்து பொதுப்பட்டியலை கொண்டு போகிறாங்க. அந்த கல்வியை வந்து இவங்க வந்து UPA அரசாங்கத்தில் இருந்தபோதோ இல்லை வாஜ்பாய் அரசாங்கத்தில் இருந்தபோதோ அந்த கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு மட்டும் கொண்டாந்துருக்கலாம், இல்லைன்னு சொல்ல கொண்டாந்துருக்கலாம், விட்டுட்டாங்க, கோட்டை விட்டாங்கன்னு என்னுடைய கருத்து. அதுல இல்ல சார், 2012 நீட் வந்துடுச்சு. அந்த நீட் அதே மாதிரி ஜெயராம் ரமேஷ் வந்து காலையில பாதுகாப்பு பட்டியல போய் சேர்த்து விட்டாங்க. இல்ல அந்த நீட் அப்பளையும் இருந்தப்ப நீங்க வந்து இப்படி தமிழக மக்களை ஏமாத்தாரு. 2012 மசோதா எடுத்து பாருங்க. நீட் வந்தபோது காந்தி செல்வன் இன்ட்ரோடியூஸ் பண்ண மசோதால மாநிலங்கள் விரும்பிய மாநிலங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம்னு ஒரு பாயிண்ட் இருக்கு.
அதை தான் அவங்க சேலஞ்ச் பண்ண அதே சேலஞ்ச் பண்ணாங்க ஆக்சுவலாக. அப்போது அல்தமாஸ் கபீர் தலைமையில் இருந்த 3 பேர் கொண்ட நீதிமன்ற நீதி பெஞ்சு அந்த நீட் சட்டத்தையே தூக்கி போட்டாங்க. ஆமாம். அப்புறம் என்ன வச்சு 2014 மோடி வந்த பிறகு புது பெஞ்சு போட்டாங்க, 5 பேர் கொண்ட பெஞ்சு. அவங்க தான் நீட்டுக்கான பர்மிஷன் கொடுத்தது ஆக்சுவலாக வந்து. ஆனால் ஒரிஜினலாக காங்கிரஸ் கொண்டு வந்ததில் இஷ்டப்பட்ட மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அது மாத்திரம் பிள்ளையார் சொல்லி போட்டது யார் சார்? திமுக தானே சார்? திமுக தானே சார்? கச்சத்தீவும் அப்படிதானே சார் போச்சு. ஸ்டேட்ஸ் தான் சொன்னாங்க, whether to introduce or not, உங்க இஷ்டத்துக்கு உட்பட்டு தான் சொன்னாங்க ஆக்சுவலா. இல்ல கச்சத்தீவும் அப்படிதானே போச்சு. கச்சத்தீவு வந்து 74 வருஷம் 74 அப்ப திமுக இங்க ஆட்சியில இருந்தது. திமுக இருந்தாரு. அப்ப வந்து இந்திரா காந்திக்கும் கருணாநிதிக்குமான உறவு ரொம்ப சீர்கெட்டு போச்சு. 71 தேர்தலில் ஒன்னா இருந்தாங்க. அதுக்கப்புறம் 72, 73, 74 அவங்க உறவு ரொம்ப சீர்கெட்டு போய் கிட்டத்தட்ட இந்த ஆட்சியை கலைக்கிற லெவல்ல அவங்க வந்துட்டாங்க. ஆமா, எம்ஜிஆர் கரப்ஷன் இன்ட்ரோடியூஸ் ஆமா, அந்த எம்ஜிஆரோட அவங்க சேர்ந்துட்டாங்க. எம்ஜிஆர் ஆமா, அதுக்கான ஃபைல் கொண்டு போய் கொடுத்தாரு. கல்யாண சுந்தரமும் எம்ஜிஆர் கொடுத்தாங்க. இங்க வந்து ஆட்சி வந்து ஒரு கேள்விக்குறியாவே இருந்தது. ஸோ இவங்க கருணாநிதியை வந்து இந்திரா காந்தி மதிக்கவே இல்லை. அந்த சமயத்தில் நடந்த ஒரு விஷயம். ஆனாலுமே அது நடந்த உடனே கருணாநிதி வந்து ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் போட்டாரு. ஆல் பார்ட்டி மீட்டிங் போட்டு அதை வந்து கண்டிச்சு தீர்மானம் போட்டாங்க. அது ஒரு கண்டுபிடிப்பு தானே சார்? ஆமா, உண்மைதான் சார். அது வந்து ஸ்வரன் சிங் ஒரு வெளியுறவுத்துறை இருந்தார். அவர் தான் போய் எல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு போய் இங்க வந்து இன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் வந்தார். இந்த மாதிரி கொடுக்க போகிறோம் இன்ஃபார்ம் பண்ண தான் வந்தார். நாங்கள் கொடுத்துட்டு வாஜி ஐலாண்டு ஒரு ஐலாண்டு வாங்க போகிறோம். நாங்கள் இது கன்னியாகுமரிக்கு கீழே வாஜி ஐலாண்டு ஒரு ஐலாண்டு இருக்குது. கச்சத்தீவு நமக்கு ஒன்றும் யூஸ் ஆகாது, வாஜி ஐலாண்டு வாங்க போகிறோம்னு அந்த வாஜி ஐலாண்டு வாங்கினார். அதை பற்றின விஷயம் நிறைய பேர் இப்போ பேச மாட்டேனாங்க அந்த ஐலாண்டை பற்றி ஆக்சுவலாக. ஸோ நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து கருணாநிதி ஆட்சியில் இருக்கும்போது கொடுத்தாங்கிறத நான் மறுக்கலை. இவர் வந்து ஆல் பார்ட்டி மீட்டிங் போட்டார். அந்த சமயத்தில் எமர்ஜென்சியெலாம் வந்த பிறகு இவங்களால குரலே கொடுக்க முடியல. திமுகவே இல்லாத போயிடுச்சு. அப்புறம் 76 திமுக ஆட்சியை கலைஞ்சு போச்சு. இவ்வளவுக்கும் மொத்த முழு காரணமே திமுக தான். இப்பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகின்ற கல்வி சரி, நிதியும் சரி, கச்சத்தீவும் சரி, இந்த சுயாட்சி சரி, எல்லாமே நீங்க கோட்டை விட்ட பிறகு நீங்க செஞ்ச தப்பு இப்ப வந்து பொது வெளியில இதுக்கு முழுக்க பாஜக மேல எந்த பழி போற எந்த விதத்தில் பாஜக நிதி கொடுக்க மாட்டேன்றான் சார், அதிகாரத்தை கொடுக்குறான் சார், கவர்னர் மூலமா பிரச்சனை பண்றான் சார். அது விடுங்க, காவேரியை விடுங்க, கச்சத்தீவு விடுங்க, இதெல்லாம் யார் கேள்வி கேட்கறது? தமிழ்நாட்டுக்கு வஞ்சனை பண்றான். இங்கே பாடப்புத்தகத்துக்கு ஹிந்தி பேரை வைக்கலாம், இங்கிலீஷ் பேர்லேருந்து மாற்றி 3 மொழின்னு சொல்லிட்டு ஹிந்தி மொழியை திணிக்கிறான் சார். அவங்க வந்து தாய்மொழி தான் சொல்லி ஹிந்தின்னு சொல்லல சார். 3வது மொழின்றதை 3வது மொழி நீங்க மக்களை திசை திருப்பதுக்கு தான் நீங்க நடக்க போறது. அதுதான் சார் நடக்க போகிறது. 3வது மொழினா நிச்சயம் அது ஹிந்தி தான் வந்து சேரும். கடைசியில் நம்ம தலையில அதான் வந்து விடியும். அது இப்பவே நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். இப்ப மாநிலத்தை 3வது மொழி இல்லையா? சில ஸ்கூல்ஸ்ல இருக்கலாம் சார், இல்லைன்னு சொல்ல வரல சார். நம்ம பாயிண்ட் என்னன்னா ஹிந்தியை வந்து கம்பல்சரியா திணிக்காத, இந்திய கம்பல்சரியா திணிக்கூடாது. இல்ல நான் கேட்கறது இப்போ மாநிலத்து 3 மொழி இருக்குதா இல்லையா? இருக்குது இல்ல. தமிழ்நாடு ஸ்கூல்ஸ்ல எங்க சார் 3 மொழி இருக்கு? 2 மொழி தான் இருக்குல்ல சார். அரபிக் இருக்கு சார். அதெல்லாம் கிடையாது. அப்படி இல்ல சார், அதுவும் 3 மொழி. இதுல அப்படி பார்த்தா தெலுங்கு கன்னடம் கூட தான் இருக்கு பார்டர் ஏரியால. அதுக்கு என்ன பண்றது? நான் சொல்றது என்னன்னா பொதுவாக தமிழ்நாட்டில் ஸ்கூல்ஸில் 2 மொழி தான். அதான் விஷயம். பார்டர் ஸ்கூல்ஸில் இப்போ எல்லையில் இருக்கிற ஸ்கூல்ஸில், மாவட்டங்கள் எல்லையில் இருக்கிறதுல, இப்போ பெங்களூர் பக்கத்தில் இருக்கிற அல்லது வேற எங்கேயாவது நெல்லூர் பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் தெலுங்கு சொல்லித் தருவான், கன்னடம் சொல்லித் தருவான், 3வது மொழி. சில இடத்துல முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல உருது சொல்லித் தருவான், அது வேற விஷயம். ஆனால் தமிழ்நாட்டுடைய கல்விக்கூடங்களில் ஸ்கூல்ஸில் 2 மொழி கொள்கை தான் பொதுவாக அமுல்படுத்தப்படுகிறது. அப்படி ஆனா மறைமுகமாவும் இருக்கிறது. மறைமுகம் கிடையாது. அங்க இருக்கிற மைனாரிட்டி லாங்குவேஜ் இருக்காங்கல்ல, அது மாத்திரம் மும்மொழி கொள்கை தானே சார். அது மும்மொழி கொள்கை தானே. மைனாரிட்டி லாங்குவேஜ் பேசுறவங்களுக்காக ஒரு சிறப்பு விஷயம், அனுமதி, அவ்வளவுதான். அவங்க லாங்குவேஜ்லையும் படிக்கட்டுன்றதுக்காக ஒரு, ஏன்னா இதெல்லாம் ஒன்னா இருந்தது ஒரு காலத்துல. இந்த ஊரெல்லாம் ஒன்னா இருந்ததுனால இது வந்து சென்னை மாகாணமா இருந்த போது அதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. சரி, அதை நிறுத்த வேண்டாம், அப்புறம் கன்டினியூ பண்றாங்க. சரி, இப்ப நீங்க 4 ஆண்டு ஆட்சிகள் இருந்த பிறகு இப்ப ஏன் இதெல்லாம் கையில் எடுக்கிறீங்க? இப்பதான் தேர்தல் வருது, வின் பண்ணும். பிரச்சனை தலைக்கு போறது, அதிகாரத்தை பிடிக்கிறீங்க, துட்டு கொடுக்க மாட்டேன்றீங்க. 2500 கோடி ரூபாய் சமக்கிர சிகிச்சா கொடுக்கவே இல்லையா சார்? ஆமா சார், நீங்க அதுக்கு கையெழுத்து போட்டு இருக்கீங்களே. அதுக்கு தலைமைச் செயலாளர் நாங்க வந்து இல்ல நாங்க யோசிச்சு சொல்லுவோம் தான் சொல்லியிருக்கோம், நாங்க ஒத்துக்கல. அதுக்கு யோசிச்சு கன்சிடர் பண்ணி சொல்லுவோம். அது மத்த யோசிச்சு அது இதுதானே. நீங்க
மாநில அரசு அது ஸ்டாலின் அரசு திரு ஸ்டாலின் அரசு சொன்னதுனால சமக்ர சிக்ஷா வேற பிஎம்சி ஸ்கூல். ஆமாம் சார். யோசிச்சு சொல்றது பிஎம்சி தான் சொல்றோம். சமக்ர சிக்ஷா ரன்னிங் ஸ்கீம். அதுல 60% தான் அதெல்லாம் வந்து 60% சேர்த்துட்டாங்கல்ல. 60% கொடுக்குறாங்க, 40% ஸ்டேட் கவர்மெண்ட் போடுறது சார் பணத்தை. ஆமாம் சார். அதுல சமஸ்கிருதம் கிடையாது, அதுல ஹிந்தி எல்லாம் கிடையாது. அதுல வந்து அது ஏற்கனவே இருக்கிற ஸ்கீம். ஆனா அந்த பிஎம்சி வர ஸ்கூல்ஸ்ல ஹிந்தியை கொண்டுறாங்க. ஆமாம் சார், அதில் எடுத்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்கல்ல. மும்மொழியை கொண்டுறதுக்கு அவங்க ஒத்துக்கல, கவர்மெண்ட் ஒத்துக்காது. பிஎம்சி தான் வேண்டான்றாங்க. சில கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை பிஎம்சி ஸ்பெஷல் ஸ்கூல்ஸாக மாற்றி அதில் மும்மொழி நியூ எஜுகேஷன் பாலிசியை இன்ட்ரோடியூஸ் பண்ண விரும்புகிறாங்க. இந்த கவர்மெண்ட் நியூ எஜுகேஷன் பாலிசியோ மும்மொழியோ நாங்கள் தேர்த்துக்கவே மாட்டோம்னு தெளிவாக சொல்கிறாங்க. ஏன் அதிமுகவோட பாலிசியும் அதுதான், மும்மொழி ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறது சார். அப்படின்னா உங்களுடைய கட்சிக்காரங்க சிபிஎஸ்சி நடத்தலாம் சார், மும்மொழி இது படிக்கலாம். கல்வியை அரசு பள்ளி மாணவர்களும் படிக்க கூடாது. கல்வியை பிசினஸா பண்றவங்க நடத்தினா வசதி இருக்கிறவங்க போய் படிக்கிறாங்க. அரசாங்கம் அது என்ன நடத்தணுமோ அதை நடத்துது, அவ்வளவுதான். அது அரசாங்கம் 2 லாங்குவேஜ் போதும்னு நினைக்குது. 2 லாங்குவேஜ் படிச்சுட்டு நீங்க நல்லபடி இருக்கான், இங்கிலீஷ்லாம் படிச்சவன் நல்லபடி இருக்கான். பீகார்ல போய் படிச்சவங்கலாம் இங்கிலீஷ் படிக்காதவங்களாம் பாவம் பானிபூரி வித்துருக்கான், அவ்வளவுதான். வேற என்ன? சரி, இன்னும் திரு பொன்முடி அவர்கள் அமைச்சர் பதவிகள் இருக்கு தகுதி இருக்கா? அவர் அமைச்சர் பதவியில் தகுதி இருக்கா இல்லையான்றது சிஎம் தான் தீர்மானிக்கணும். பட் அவர் கட்சி பதவியிலேருந்து எடுத்துட்டான்றது நீங்க பார்க்கணும். இது அது கட்சி பதவின்னா துணை பொதுச் செயலாளர், ஐநா சபை பதவி சார். கட்சி பதவி இல்ல ஐநா சபை எத்தனையோ துணை பொதுச் செயலாளர். என்ன சார் இது? ஒரு நிமிஷம். திமுகவை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு அமைச்சர் பதவி கூட இல்லை இருந்தா பரவாயில்ல, கட்சி முக்கியம் அவங்களுக்கு. கட்சியில தூக்கிட்டாங்கன்னா அது உங்களுக்கு பெரிய அவமானமான விஷயம். அப்படி இல்லை சார். ஒரு அமைச்சர் எது அதுவும் பெண்கள் எடுத்து இருக்கிறப்ப அவ்வளவு வல்கரா, அதுலயும் குறிப்பிட்ட மதத்தை குறிப்பிட்ட மதத்தை சொல்லி அவங்க கம்மனை விட்டாங்க. அதே வேற மதத்தை டச் பண்ணி இருந்தா இன்னத்துக்கு நிலைமை எப்படி போயிருக்கும்? ஏடிஎம்கே தான் பேசுறாங்க பெண்கள் அப்படின்ட்டு. இதுல பெண்கள் விஷயம் வரல, ஆனா இன்னொரு விஷயம் வருது. அந்த பெண்கள் மத சம்பந்தப்பட்ட விஷயம் வருது சார். பெண்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு வகை அப்படி அந்த வெல்கரான சொல்லாமா சார்? நாட்டுல சொசைட்டில இல்லையா அந்த மாதிரி பெண்கள்? சொசைட்டில இல்லையா? அப்படி கிடையாது சார். அவ்வளவு இருக்காங்களா இல்லையா? சொசைட்டில இருக்காங்களா இல்லையா? இருக்கிறாங்க. என்ன விஷயம்? ஒரு அமைச்சர் அமைச்சர் சொல்லக்கூடாது சார், தப்புதான். ஆனா சொன்ன விஷயம் என்னன்னா, அந்த பர்டிகுலர் டைப்பான பெண்கள்கிட்ட போற ஆண்களை பத்தி அவர் சொல்றாரு. அப்ப சொல்லும்போது மத சம்பந்தமா மற்றவர்கள் உணர்வுகளை புண்படுத்துறாரு, அது தப்பு. மத சம்பந்தமான உணர்வுகளை அது பெண்கள் புண்படுத்தல சார். பெண்கள் இல்ல, மத சம்பந்தமான உணர்வுகளை புண்படுத்துறாரு தவிர இதுல பெண்கள் விஷயம் எங்கேயும் வரல. அந்த வேர்டு நான் சொல்றதுக்கு விரும்பல. அது வேணாம் சார், அது உண்மை சார். அது மாதிரி சொசைட்டில இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க சார். அது நியாயப்படுத்துறீங்களா? சொல்றது நியாயப்படுத்துறீங்களா சார்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது மத உணர்வுகளை புண்படுத்துறாரு. நான் வந்து மத உணர்வு கூட முக்கியம் இல்ல சார். ஒரு பெண்களை எவ்வளவு சார் அது புண்படுத்தல சார். அவரு மத உணர்வுல தான் புண்படுத்தல. இல்ல அந்த நிலைமைக்கு போறது காரணம் பெண்கள் சொசைட்டில இருக்காங்க சார். இல்ல புண்படுத்துறது மத உணர்வுகளை புண்படுத்தல. அந்த இதுக்கு போறதுக்கு காரணம் இந்த சொசைட்டி தான். கரெக்ட் சார். பட் அது வந்து சமுதாயத்துல பல விதமான விஷயங்கள் இருக்கு சரிங்க. அது மாதிரி அவங்களும் இருக்காங்க. அங்க போறவங்க பத்தி பேசுறாரு, அங்க போறவங்களை பத்தி பேசும்போது மத உணர்வு புண்படுத்துறாரு. இல்ல அந்த கூட்டணியில இருக்கிற எந்த கட்சியாவது, அதாவது சிபிஎம் தவிர மீது யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சவங்களா சார்? அவங்க கட்சி பதவி விட்டு தூக்கிட்டாங்க. சரி, முதல்வர் அவரை தண்டிச்சிட்டாருன்னு நினைச்சிட்டு பேசாம இருக்காங்க, அவ்வளவுதான். எது முதல்வர் சார்? இதெல்லாம் அதிமுக பிரச்சாரத்தில் சொல்ல வேண்டியது சார். போய் மக்கள்கிட்ட சொல்லட்டும். மக்கள் அடுத்த வாட்டி முடி தோக்கடிக்கிட்டோம், அவ்வளோதானே. வேற என்ன இருக்கு? போய் மக்கள்கிட்ட சொல்லட்டும் சார். இவ்வளவு மக்கள்கிட்ட போங்க, மக்கள்கிட்ட போட்டோம். எதிர்கட்சி எதுக்கு இருக்கு? மக்கள்கிட்ட போங்க. இப்ப வந்து திமுக கூட்டணி, குறிப்பாக திமுக வெற்றி பெற ஒரே ஆயுதம் பாஜக, மோடி, இந்துத்துவா, பாசிசம். இது தவிர அவங்களுக்கு 2026 தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான எந்த ஆயுதமே இல்லையா? இதுதானே விஜயும் சொல்றாரு மோடியை பத்தி. இதான் விஜயும் சொல்றாரு. அவர் இருக்கட்டும் சார். நான் என்ன சொல்றேன்னா, பாயிண்ட் அது இல்ல சார். பாயிண்ட் அது இல்ல. இல்ல நீங்க இந்த 4 ஆண்டு ஆட்சிகள் செய்த மத்திய திட்டங்கள் என்ன? எதுவும் இல்ல. அது 10 பக்கம் சொல்லுவாங்க. நீங்களும் அது 10 பக்கத்துக்கு இருக்கு அவங்க என்ன செஞ்சாங்கன்ட்டு.
பெண்களுக்கு இலவச பயணத்திலேருந்து 1000 ரூபாய் கொடுக்கறதுலேருந்து புதுமை பெண் அதை திட்டத்திலேருந்து விட்டுட்டு நீங்க இது நிறைய பண்றாங்க இருக்கு சார். திமுக இப்படி பண்றாங்க. நிறைய இருக்கு சார். 10 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்ததுலேருந்து 32 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்ததுலேருந்து நிறைய சொல்லுவாங்க. பாயிண்ட் அது இல்லை. பாயிண்ட் என்னன்னா வந்து இந்த கவர்மெண்ட்டை பற்றி பல விமர்சனங்கள் இருக்கு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையிலேருந்து நீங்க சொல்ற பொன்முடியிலேருந்து எல்லாமே இருக்கு. இதெல்லாம் எதிர்க்கட்சிகள் செய்ய வேண்டிய பிரச்சாரம். அவங்க எதிர்க்கட்சிகள் என்ன மாதிரி பிரச்சாரம் செய்யறாங்க, மக்கள் அதை எந்த விதத்தில் எடுத்துக்கொள்றாங்க, தேர்தலும் போது மக்கள் எதை கணிச்சு ஓட்டு போடுறாங்க, இவங்களுடைய சாதனைகள் எடுத்துக்கிறாங்களா, இவங்க கூட்டணி பலமா இருக்கு அதை எடுத்துக்கிறாங்களா, இல்ல அவங்களுடைய ஆன்டி திமுகவுக்கு எதிரான மனப்பான்மை அதிகமாகுமா, இதெல்லாம் தேர்தல் போது பார்க்க வேண்டியது. இதெல்லாம் அவங்க பாஜகவோ அதிமுகவோ பிரச்சாரத்தில் சொல்ல வேண்டியது சார். சொல்லட்டும் அவங்க. இது ஏற்கனவே இந்த பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு எல்லாமே 2024 கொஞ்சம் மங்கி போச்சு. ஏன்னா பாஜக 18% எடுத்திருக்கு தனித்து. அப்படி இருக்கிற பாஜக எடுக்கல சார். பாஜக 11% எடுத்தது. அதுல கூட்டணி இல்ல. 2014 விட அது மிகப்பெரிய கூட்டணி வச்சிருந்தாங்க. இது கூட்டணி வித்தியாசம் இருக்கு. அப்ப 2019 5 தொகுதிகளில் போட்டி போட்டு 5.2% வாங்கினாங்க. இப்போ 24 நான் வந்து 2014 பாராளுமன்ற தேர்தல் சொல்றேன் சார். அது 2000 அன்னைக்கு 18% எடுத்திருந்தாங்க. பாராளுமன்றத்துல விஜயகாந்தோட கூட்டணி, விஜயகாந்த், பாமக, அப்ப 18% மதிமுக. ஆமா, அது வந்து பெருசு இல்ல. அதுக்கப்புறம் 2016 பாஜக தனியா சட்டமன்றத்துல போட்டி போட்டு 3% தான் ஓட்டு வாங்கிது. ஆமா சார். ஆனா இப்ப 2020 11% ஓட்டு வாங்கியிருக்கு சார். ஆமா. 22 தொகுதியில போட்டி போட்டு இல்ல, நீங்களா இப்படியே பேசி பேசி தமிழகத்தில் பாஜகவை காலூன்ற வைத்து விடுமா திமுக? சார் அப்படிதான் சொல்றாங்களே. பாஜக தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணா அது காலூன்ற போது, தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் இல்ல, பண்ணா அது இந்துக்கள் இப்படி இப்ப இந்துக்கள் இப்படி கண்ட மேனிக்கு அந்த பிரச்சாரத்தை பண்றாங்க சார். பாஜக இந்துக்கள் பிரச்சாரம் பண்றாங்க, இது இந்துக்கள் பிரச்சாரம் பண்றாங்க. ராசா என்ன சொன்னாரு, நீங்க திமுக வேட்டியை கட்டிடுன நெத்தில இருக்கிற பொட்டு திருநூறுல அழிச்சுனியா? அப்படி இல்ல சார். அப்படி சார் சேகர் பாபு சொல்றாரு 1000 கோயிலுக்கு மேல நாங்க கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம், பூஜாரிக்கு உதவி இல்ல சார். இல்ல இல்ல, அப்புறம் கோவிலோட சொத்துக்களை அக்கௌண்ட் பண்ணியிருக்கோம், கம்ப்யூட்டரைஸ் பண்ணியிருக்கோம், யார் வேணா பார்க்கலாம். அப்படி இல்ல விஷயங்கள் இல்ல. ஒரு விஷயம் சார், உண்மையை அடுத்த வீட்டுக்கு போறதுக்குள்ள போய் ஊரையே சொத்திட்டு வருமா? அதுதானே சார் இப்ப இது. நீங்க இதெல்லாம் பண்ணிருக்கீங்க சார். இது பொன்முடி அதெல்லாம் பிரச்சாரம் பண்ணட்டும் சார். அதெல்லாம் அதிமுக பிரச்சாரம் பண்ணட்டும் சார். திமுகவுக்கு எதிராக அவங்க பண்ண போறாங்க. மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் சார். அப்படின்னா இவ்வளவு இது வச்சு திமுக அவங்களுடைய சாதனைகளை வைப்பாங்க, அவங்க கூட்டணி பலத்தை வைப்பாங்க, பெண்கள் ஓட்டு அவங்களுக்கு நிறைய வந்திருக்கு இந்த வாட்டி, அதை வைப்பாங்க. நீங்க இந்த பிரச்சாரம்லாம் வைங்க, பொன்முடியை பத்தி வைங்க, வேற இந்த ராஜா பேச்சை வைங்க, பல பேச்சை வைங்க. மக்கள் என்ன முடிவு பண்றாங்க பார்க்கலாம். ஆனா 2026 சட்டமன்ற தேர்தல் திரு ஸ்டாலின் நினைப்பது போல் அமைவது கடினம் தான். நீங்களே சொல்லியிருக்க டஃப் தான். ஃபைட்டு டஃப்பாக இருக்கும். ஆனால் அதில் ஒரு எட்ஜ் இருக்குது டிஎம்கேக்கு. அது ஒரு டிஎம்கேக்கு ஒரு எட்ஜ் இருக்குது. தேர்தல் நெருக்கத்தில் எப்படி மாறும், இன்னைக்கு தேதியில் இருக்குது, தேர்தல் நெருக்கத்தில் எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. மாறுவதுக்கு அப்போ ஆட்சி போகிறதுக்கும் வாய்ப்பு. ஆட்சி போகிறதுலாம் இப்போ சொல்ல முடியாது. தேர்தல் நெருக்கத்தில் என்ன சூழல் இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் திமுகவுடைய ஹிஸ்ட்ரி எடுத்துட்டா தொடர்ந்து ஜெயிச்சது கிடையாது. 52 ஆண்டுகள் அப்படி இருக்க இதையும் முறியடிப்பார் இந்த கூட்டணி வச்சு. அதாவது தொடர்ந்து ஆட்சிக்கு வர மாட்டாரு. ஸ்டாலினுக்கு கட்டம் சரியில்லை, ஆட்சிக்கே வர முடியாது. இல்ல சார், திமுகவுடைய இது நான் சொல்றேன், திமுக வந்து அது நல்லது செஞ்சிருக்கு, இது மக்கள் மத்தியில் எடுபடும் அப்படின்னா அவங்க வின் பண்ணுவாங்க. கூட்டணி பலமா இருக்கு. இல்லை திமுகவுக்கு எதிரான ஒரு சிந்தனைகள் மக்கள் மத்தியில் வந்திருக்கு அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை பலமா திமுக வச்சு அது மக்கள் மத்தியில் எடுபட்டுதுன்னா மக்கள் வந்து அதிமுக பாஜக கூட்டணியை திமுகவுக்கு எதிரான ஒரு டஃப்பான கூட்டணியா பார்த்தாங்கன்னா அப்போ போட்டி பலமா இருக்கும். அப்போ அந்த சமயத்தில் தேர்தல் சூழல் எப்படி இருக்கோ அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் வந்து இந்த கூட்டணி அமையணும். அதிமுக பாஜக பாமக தேமுதிகன்ற கூட்டணி அமைஞ்சாதான். வெறும் அதிமுக பாஜக மட்டும் இருந்தே போறாது. ஆக்சுவலாக அப்படி அமைஞ்சா கூட பாஜக அதிமுக கூட்டணி நீங்க சொல்ற மாதிரி அதெல்லாம் செஞ்சப்ப டஃபாகவும், அப்போனா வருகின்ற சட்டமன்ற தேர்தல் யாருக்கும் பலம் 117 தனித்து யாரும் பெற முடியாத நிலைமைக்கு உருவாகும். இல்லை அது போட்டி போடுற இடங்களை பொறுத்து இருக்கு. இப்போ சப்போஸ் அதிமுக இன்னைக்கு கூட்டணி ஆட்சி இல்லைன்ட்டாரு பழனிசாமி. கூட்டணி தான், பாஜகவோட கூட்டணி தான், கூட்டணி ஆட்சி கிடையாதுன்ட்டாரு. அப்போ குறைஞ்சபட்சம் அவங்க 150 தொகுதிகளில் போட்டி போடுவாங்க. 150 தொகுதியில் போட்டி போட்டு 117 தொகுதிகளில் வெற்றி பெறணும்னு ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி திமுக 150 தொகுதிகளில் போட்டி போடும், அதுவும் 117 தொகுதியில் வெற்றி பெறணும்னு முயற்சி பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி கிடையாது, எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க சொல்றது 1980 அந்த இது சொல்றீங்க.
அதாவது 80ல அதாவது காங்கிரசும் திமுக பாதி பாதி. ஆனா அன்றைய இருந்த மக்கள் வேற, இன்றைய இருக்கிற மக்கள் வேற இல்ல சார். இன்னைக்கு மக்கள் எந்த மக்களும் கூட்டணி ஆட்சியை விரும்ப மாட்டாங்க. இல்ல அது தவிர்க்க முடியாத அமைஞ்சாதான் உண்டே தவிர மற்றபடி விரும்ப மாட்டாங்க. கூட்டணி ஆட்சின்னு சொல்லி நீங்க ஓட்டு கேட்டீங்கன்னா வராது. இல்ல இங்க திராவிட ஆட்சியில் கடந்த 50 ஆண்டுகளில் மிகப்பெரிய ஊழல்கள் ஆட்சியும் கூட்டணிக்கு ஒத்து வரல, ஒத்துக்க மாட்டாங்க சார். அதிமுகவும் இன்னைக்கு கிளியரா சொல்லிட்டாங்க சார், கூட்டணி ஆட்சி கிடையாதுன்ட்டு. இந்த 2 கட்சிக்கு தான் சார் போட்டி. இந்த 2 கட்சியும் கூட்டணி ஆட்சிக்கு ஒத்து வரல சார். இனிமே பாஜக தீர்மானிச்சுக்கணும். அதிமுக கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்லிட்டாங்க, என்ன பண்றது அவங்க தீர்மானிக்கணும். திமுக இருக்கிற கட்சிகள் அதிகாரத்துல பங்குன்றாங்க, இனிமே அவங்க தீர்மானிச்சுக்கணும். கூட்டணி ஆட்சி கிடையாது, 2 கட்சியோட நிலைப்பாடு அதுதான். சரி சார், நீங்க சொல்றது நடக்கதா இல்லைன்ட்டு 2026 தெரிய போகுது சார். ஜெம் டிவிக்காக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி கொடுத்து மிக்க நன்றி சார்.